ஹாய் காய்ஸ், அரசு பள்ளியில ஆசிரியரா வேலை செய்யறதுக்கு விருப்பமா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சது ஜாக்பாட். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளியில உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. அது நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலை வாய்ப்புங்க. ஸோ நீங்க விண்ணப்பிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க நேரடியாக நேர்காண்டுக்கு வாங்க, நம்ம 1 to 1 உட்காந்து பார்த்தீங்கன்னா பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில் வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கன்னு தெரியும். நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்து பயன்பெறுங்க. எக்ஸ்பீரியன்ஸே தேவைன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவைன்னு சொல்லியிருக்காங்களா ஒழிஞ்சு டெட் எக்ஸாம் தேவைன்னு சொல்ல கிடையாது. டெட் எக்ஸாம் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ அதுக்கான குவாலிஃபிகேஷன் A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோவில் சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக இந்த வரைக்கும் பாருங்க. அதே மாதிரி இவ்வளவு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் டெய்லி 1 or 2 வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய சப்போர்ட் தான் அடுத்தடுத்த வீடியோ போறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா விரிவா பார்க்கலாம். அது பாருங்க, அரசு உதவி பெறும் நடுநிலை பள்ளியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வேலை வாய்ப்பு கேட்டிருக்காங்க. நாம பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா ஒரு நடுநிலை பள்ளி போட்டிருந்தோம். நடுநிலை பள்ளியெல்லாம் வர்றது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருச்சு. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நடுநிலை பள்ளியில ஆரெல்லாம் படிச்சுக்கிறீங்களா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வாய்ப்பா இருக்கும். ஸோ பட்டதாரி ஆசிரியர் தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் 2026க்காக பணியிடம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான பணியிடம். அதே மாதிரி இளங்கலை பட்டதாரி ஆசிரியர் தான் தேவைப்படும் பாடம் பார்க்கலாம். தேவைப்படும் பாடம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரலாறு. யாரெல்லாம் வரலாறு படிச்சுட்டு எனக்கு ஜாப் இல்லைன்னு தேட்டுக்கிறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி BA B.Ed நீங்கள் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. MA B.Ed படிச்சிருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இணைச்சு வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் பொதுவான பிரிவினர் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கறதா சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன், டெட் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 மென்ஷன் பண்ண கிடையாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்தா ஓகே சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ நேர்காணலுக்கு போகும்போது என்னென்ன ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி கேட்குறாங்க. ரெசியூம் வித் ஃபோட்டோ ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எடுத்துட்டு போங்க. ஆதார் கார்டு கேட்குறாங்க. அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு. அவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கல, இருந்தாலும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எடுத்துட்டு போங்க, முன்னுரிமை கொடுப்பாங்க. சாதி சான்றிதழ் கேட்குறாங்க. இதர சான்றிதழ் இருந்துச்சுன்னா கொண்டு போங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணலில் அட்டன் பண்ணுறதுக்கு விடுவாங்க. அதே மாதிரி நேர்காணல் தேதி பொறுத்த வரைக்கும் 29/3/2026ங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குதுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேதிக்குள்ளே நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிக்குங்க. எந்த மாதிரி கேட்பாங்க A to Z வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஸ்டடி பண்ணிங்க. அந்த ஸ்கூலோடைய வரலாறு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு வச்சிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கேட்டாங்களா, அதுக்கு அந்த மாதிரி நீங்கள் பதில் சொன்னீங்களா உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அடுத்தது பாருங்க, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. செயலாளர், அரசு நிதி உதவி பெறும் நடுநிலைப்பள்ளி, PN பாளையம், பொன்னை போஸ்ட், காட்பாடி, வேலூர் மாவட்டம் 632514 இந்த அட்ரஸ்ல இருக்குது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா 9943951032 இந்த போன் நம்பருக்கு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க ஸ்கூல் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. முக்கியமா ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க. இல்லையா நீங்க பார்த்தீங்கன்னா டேரக்டா 29/3/2026 டேரக்டா நீங்க பார்த்தீங்கன்னா இந்த நடுநிலை பள்ளி இந்த அட்ரஸ்க்கு நீங்க பார்த்தீங்கன்னா போய் கலந்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும். ஸோ நம்மளோட சேனல்ல டெய்லி பார்த்தீங்கன்னா 2 வீடியோ 3 வீடியோ பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஒன்றுனா ஒன்று பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அரசு பள்ளியில உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இந்த நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளாலும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.